ஸோ வணக்கம் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலண்ணா இது வந்துட்டு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கேம் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேங்ஸ்டர் கதை. கேங்ஸ்டர் பேரில் இருக்குது, கேங்ஸ்டர் கதை. அப்புறம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா வீடியோ போட்டேன் நம்ம ரெண்டு நாள் கிட்ட 2 வாரம் 3 வாரமே ஆக போகுது. ஸோ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், டிவைஸ் பிரச்சனை தான். ஸோ அதனால் நம்மளால் சரியாக வீடியோ போட முடியல. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஸ்ரீ டிஜி கோஸ்ட். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நியூ கேம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஏதாவது வாய்ஸில் ஏதாவது கொஞ்சம் கோளாறு ஏற்பட்டால் மன்னித்து கொள்ளுங்கள் மக்களே. ஏன்னா நேற்று தான் ஃபீவர்லேருந்து வந்தேன். இப்போது வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அப்புறமா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஏதாவது சிக்கலாகிடுச்சுன்னா இந்த மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஹெட்செட்டில் பேசினா மைக்கு நல்லாயிருக்கும். இது ப்ளூடூத் கைஸ். ஹெட்செட்டு இப்போ தொலைஞ்சிச்சு. என் வீட்டிலே தான் வச்சேன், ஆனால் எங்கேன்னு தெரில. இப்போ நம்ம ஹீரோ கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த கேமில் அதாவது ஒருத்தர் இருப்பான், அதான் வில்லன் கைஸ். ஃப்ராங்க்குன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் ஒரு இங்கே பாக்ஸிங் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த ஒரு பாக்ஸிங்கில் அவன் சொல்லுவான், நீ நான் சொன்னேன் ஜெயிச்சா ஜெயிக்கணும், தோக்கணும். அதாவது நான் ஜெயிக்கணும்னு சொன்னால் நீ ஜெயிக்கணும், தோக்கணும்னு சொன்னால் தோக்கணும் அப்படின்வான். ஸோ கேங்ஸ்டர் வெகாஸ்னு இது போட்டாங்க. இவன் தெரியாமல் தப்பு பண்ணிடுறான். இருங்க, கதைப்படி போவோம். நான் அந்த கேரக்டர்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஓகே வாங்க. ஓகே, இப்போது ஃப்ராங்க் ஹியர் இதோ சொன்ன பார்த்தீங்களா. ஃப்ராங்க் யாருன்னா, ஜெயிக்க சொன்னால் ஜெயிக்கணும், தோக்க சொன்னால் சோக்கணும்னு ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு சொன்னல, இவன் தான் அந்த வில்லன். ஓகேங்களா. அதாவது நம்ம ஹீரோ தெரியாமல் இதில் தோக்கடிச்சுவோம். நம்ம ஹீரோ தோக்க சொல்லிடுவான் அந்த ஃப்ராங்க்கு. ஆனால் நம்ம ஹீரோ தோக்கடிச்சிருவான். ஸோ அதனால இவனை துரத்தி பிடிச்சி அடித்து, ஓகே இப்போ நம்ம இவனை அடித்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ என்னடா பண்ணுறது. ஓகே இப்போ ஒருத்தனை தரன்னு நிறுத்திட்டு லுக் ஹிம் ஜேசன், ஐ வாண்ட் டு லுக் அட் ஹிம். நீ அவனை பாருன்றான். I forgot then own town and I am the system. I have. நான் சொன்னது நீ கேட்கலன்னா என்ன நடக்கும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிடுறான். அடப்பாவி, ஏதாவது சொன்னல. அப்படி இல்லைன்னா இவன் சொல்கிறத மீறி ஏதாவது பண்ணிட்டோன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். ஓகே இப்போ ரவுண்டு 3 வந்துச்சு. இப்போ ஃபைட்டு தான் ஆப்போனன்ட்ஸ். அவன் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான் கைஸ். நம்ம ஹீரோ தோக்க சொல்லிவிடுவான். ஆனால் அவன் நம்ம ஹீரோ ஜெயிச்சிடுவாப்புல. அதாவது என்னென்னா அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஹீரோ இப்போ ஹீரோ ஜெயிக்க சொன்னால் ஜெயிப்பான், தோக்க சொன்னால் தோப்பான்ல. அவன் அந்த ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அதான் திரும்பி சொல்லிகிட்டு இருக்கேன் கைஸ். கொஞ்சம் லேக் இருந்தால் மன்னிச்சிருங்க. லேக் இருந்தால் மன்னிச்சிருங்க. ஓகே வாங்க. இப்போ என்னடா பண்ணுவேன். 4வது ரவுண்டில் நம்மளை தோக்க சொல்கிறான். ஓகே இப்போ இவன் தோத்துட்டான். எந்திரிடான்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவன் எந்திரிக்க மாட்டான். சில அடியில் அவன் படுத்துடுறான் கைஸ். ஓகே
திடீர்னு இந்த பிளாக் ஸ்க்ரீனை போட்டுடுறாங்க, ஏன் தான் தெரில. ஸோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என் ஃபோனில் ஸ்டோரேஜ் கம்மி, அதனால் குவாலிட்டி கம்மியாக தான் போடணும். ஓகே, ஸ்டோரேஜ் கம்மி, அதனால் வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இருக்கிறதே 5 GB ஸ்டோரேஜுக்கு சொல்கிறேன், 5 GB. அந்த 5 GBயில் நான் இந்த கேமை டவுன்லோட் பண்ணுறதுக்கே ஒரு 3 GB, மீதி 2 GB வச்சுட்டு தான் இந்த கேமே ஆடிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஐ டோன்ட் நோ யாரோ அந்த பவுலா ஏதோ பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது. அவன் நல்லா தான் இருக்கா, எனக்கு இப்போது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். டாக் மீ சுகர், வாட்ஸ் த மேட்டர்? ஃப்ராங்க் வந்து என்னை துரத்துறான். ஆமாம், அவன் என்னை துரத்துறான். அதாவது நீ ஃப்ராங்கை பற்றி தான் பேசிட்டியான்னு கேட்குறான். அவன் துரத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு, அவனை கொன்றுவான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏதோ ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இறந்துறான். ஓகே, இப்போ சீட் பெல்ட்டு கழட்டி நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றான். அது எனக்கு இப்போ கவலை இல்லை அப்படின்னு சுட வரான். வேறு ஏதோ இப்போ வந்துட்டு பாருங்கள், இவ தான் வந்துட்டு கேரன். இப்போ வந்து வரும் பாருங்கள், ஒரு பொண்ணு வரும் பாருங்கள், இவ தான் வந்துட்டு கேரன். ஸோ இந்த கேமோட சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். நீங்கள் தான் ஜேம்சன், அதாவது வீரா சொன்ன ஆளா அப்படின்னு கேட்குறான். அதாவது இது யாருன்னா, அந்த வீரான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வீரான்றவன் ஜேசனோட கசினு. அது கீழே வேலை பார்க்குறவ தான் இந்த கேரன். புரியுதா? ஓகே, இப்போ வந்துட்டு பின்னாடி இருக்கிறவங்கள அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே வர சொல்கிறான். சாவுங்கடா, இல்லை யாருமே இங்கே உயிரோடு இருக்கிற சாவிடு. ஓகே, மை பிரதர் அண்ட் ஐ யூஸ்டு டு ஷார்ட் டக் இச் சவுத். அதாவது இவங்க என்ன சொல்லிக்கிறாங்களோ அவங்களுக்கு இல்லையே, அவங்க வந்து இன்க்ரீஸ்ன்ற பாருங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இவனுங்களை வந்துட்டு போட்டு தள்ளிடுவோம். சாவுங்கடா, ரெண்டு பேரும் சாவுங்கடா. ஓகே வாங்க. இப்போ ஏதாவது நடுவில் வந்துட்டு வாய்ஸ் கட் ஆகிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது அடிக்கடி இருமல் வந்துகிட்டே இருக்குது. அதனால வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது ஏதோ கட் ஆகிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நேற்று தான் கைஸ் ஃபீவர் வந்துடுச்சு. ஓகே, நேற்று தான் ஃபீவர் வந்து இன்றைக்கி தான் ரெக்கவர் ஆகியிருக்கேன். ஓகே, அதாவது எப்போனா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே கைஸ். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் கைஸ். எனக்கு வந்துட்டு பிரிஞ்சி அப்புறமா 2 சிக்கன் பீஸ் கைஸ். ரொம்ப வருத்தமாக இருக்குது கைஸ். என்னால் அழுகையை நிப்பாட்ட முடியல. 2 சிக்கன் பீஸ் மட்டும் கொடுத்துட்டு 2 சிக்கன் பீஸை மட்டும் கொடுத்துட்டு வேலை வாங்குறாங்க கைஸ். என்ன வேலை அப்படின்னா, அது வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன், வீடியோ போகும்போது சொல்கிறேன். வேலை வாங்குறாங்க கைஸ், இப்போவே சொல்லிடுறேன். வேலை வாங்குறாங்க. என்னென்னா, சேர் எடுத்து 2வது ஃப்ளோரில் வரைக்கும் தூக்கிட்டு வைக்க சொல்கிறான்னு கைஸ். நான் என்ன பண்ணுவேன்? நானே இப்போ தான் ரெக்கவர் ஆகி வரேன். என்ன போய் வேலை வாங்கினா நான் என்ன பண்ணுவேன்? சரி வாங்க, இப்போ வந்துட்டு ஜோக்ஸ் அப்பார்ட். ஜோக்ஸே இது நீங்கள் கேட்கலாம், இது ஜோக்கே இல்லைடா அப்படின்னு. இருந்தாலும் ஜோக்ஸ் அப்பார்ட், ஓகேங்களா? வாட் இட் யூ கான் அ ஸ்னேக் கைஸ்? ஸ்விம் பண்ண தெரியுமான்னு கேட்குறான். அடைச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டே இறங்குறான், காரை விட்டு குதிக்கிறான். ஓகேங்களா? இதோ இவன் தான் கைஸ் அந்த வீரா. பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்துட்டு கசின். என்னடா ஆயா மாதிரி இருக்குதுன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. கேம் கம்பெனிக்காரங்கிட்ட தான் போய் கேட்கணும், என்கிட்டலாம் கேட்கக்கூடாது.
ஓகே. ஓ, இவன் வந்துட்டு போலீஸோட அந்த ட்ரக் இருக்கும் பார்த்தியா, ட்ரக் பார்த்தியா? சாரி கைஸ், மரியாதை குறைவாக பேசிட்டேன், ஏதோ ஒரு வாய்க்கோளறி அப்படின்னு பேசிட்டேன். பார்த்தீங்களா, அந்த ஒரு ட்ரக்கை வந்துட்டு இவன் வந்துட்டு இது பண்ண பார்க்குறான், திருட பார்க்குறான். இப்போ வந்துட்டு இவன் எஸ்கேப் பார்க்கும்போது போலீஸ்காரங்கெல்லாம் வந்துட்டு தடுக்கிறாங்க, எங்கே போகிற அப்படின்னு. ஓகே, போட்டு போலீஸ்காரனே அடிச்சு தொத்துறாங்க கைஸ். ஆயா நினச்சேன், இருங்க, ஐ லீவர் ஜானி பாஸு தோ. ஓகே, இப்போ வந்துட்டு வீரா வந்துட்டு அடித்து போட்டு பழைய ஆயா நினச்சியாடா அப்படின்னு. ஓகே, வீரானாக்ஸ் காப்பவ் லுக் பிஹைண்ட் வாஷிங் மிஷின். ஓகே, இவங்க ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கணும். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியலாம். இனிமேல் தான் கதையே இது பண்ணுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் ஏதாவது புரியலைன்னா மன்னித்து விடுங்கள் மக்களே. ஓகே, இப்போ ஒரு கார் வாங்க ஒன்று சொல்கிறாங்க. காரா? டோர் ஐக்கான் அப்படின்னு காமிக்கிறாங்க. கேஸ் பெண்டல் டு மூவ் த வெஹிக்கல். நாம் அப்படியே அவங்க போலீஸ் அதிகாரிக்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு எப்படியா போயிட்டுருக்கோம். என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். இதே ப்ளூடூத்து பேசும்போது ப்ளூடூத் ஹெட்செட் கீழே விழுந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கூட கீழே விழுது. என்னடா இவன் கேமை பற்றி பேசாமல் இவனை சோக கதை சொந்த கதையெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானேன்னு நினைக்கிறேன். நானே ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறேன் கைஸ், அதனால் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் உட்காந்து உளறிட்டுருக்கேன். சரி வாங்க, இந்த ஒரு இதை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு போகலாம், ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு வண்டி அப்படியே ஓட்டிகிட்டு எப்படியோ வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நேராக போய் போடு சாரி கைஸ். என்ன ஐயா, ஓஹு, என்னடா இவன் வீடியோவில் உட்காந்து இரும்பிகிட்டு இருக்கான், படுத்து விழுறான், பெறலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னே எனக்கே தெரியல. ஸோ வாங்க, இவங்க வந்துட்டு இப்படி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ராங்க்கு என்ன பண்ணுறது, அவனை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நாம் மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு நாம் அப்படியே போயிட்டே இருக்கோம். இதான் நம்ம கண்ட்ரோலா? சூப்பர், நல்லா இருக்கு கைஸ். ஓகே, ஸோ கைஸ், பார்ட் 2 வீடியோ ஃப்யூச்சரில் வந்துட்டு வரும். ஸோ அந்த வீடியோவில் நான் இப்போ இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷர்ட்டு கன்னெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா ஆஃப்லைனில் வந்துட்டு ஸ்டோரி மூடெல்லாம் ஆடி இருக்க மாட்டேன். இந்த ஆஃப்லைனில் சும்மா ஊரை சுற்றுறது அது மாதிரி தான் உட்காந்து ஆடிகிட்டு இருப்பேன். ஸ்டோரி வந்துட்டு நான் இது வரைக்கும் ஆடினதே இல்லை, ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போது இதை விட கொஞ்சம் ரிச்சாக இருப்பேன், ஓகேங்களா? ஏன்னா நான் வந்துட்டு யூடியூப்பில் சில இதெல்லாம் பார்த்துருக்கேன். என்னென்னா காரெல்லாம் விற்றுட்டு போனால் அது உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன், ஓகேங்களா? அதாவது சொன்ன மாதிரியே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். காரு விற்கிறது அப்புறமா நிறைய இருக்குது. அதனால நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக, ஒரு ஷார்ட் வீடியோவாக அப்படின்னு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு வந்து போடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ரன்னர் ஆன் த ரன். ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டாப்பிங் த ரூம் ஸ்பின்னிங் மேக் குவைஸ். மிஸ் மார்த்தலோ, யூ டாக் டு ஃப்ராங்க். ஓ ஏ, திஸ் இஸ் ஏ சிச்சுவேஷன் ரிக்வயர் ஃப்ரம் ஃபைனஸ் lot of money. You okay kid, you gonna work in that rule.
ஆயா எனக்கு ஒரு 10 லட்சம் 10 சரி லட்சம் வேணாம் கோடி அனுப்பாயா. என்னடா இது ஆயா ஆயான்னு கூப்பிட்டுட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா. பார்க்கறதுக்கு அப்படி தான் கைஸ் இருக்குது. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணு சொல்லுங்கள். நான் என்ன பண்ணு? ஓகே வாங்க. ஈமேனா யாரோ ஈமேன் எவனையோ மீட் பண்ணுமா போல். ஓகே இப்போ வந்துட்டு அந்த ஈமேன் வந்துட்டு வேர் ஆர் யூ மை டைனி டார்லிங் கெட் குட். நீ தான் ஈமேனா அப்படின்னு கேட்குறான். ஷுவர் ஓகே சம்திங் டிஃபென்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஓகே ரைட். வீரா சென்ட் மீ. வீரா தான் என்ன அமிச்சா அப்படின்னு. எக்ஸட் டைமிங் அட்டாக்டு பை ட்ராகன். ஏதோ ட்ராகன்னு ஒரு கும்பல், அதான் ட்ராகன் ஏதோ ஒரு கும்பலால் வந்துட்டு இவனுங்க வந்துட்டு அடிச்சிருக்காங்களாம். கப்பல் காட் இட். ஓகே இவன் வந்துட்டு அவங்க தான் என்ன அடித்தாங்க. ஃபார்முலா அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்கிறான்னு நினைக்கிறேன். சார்ஜ் போர்ஷன் மை மணி ஃபார்முலா வேறெவர் யூ மேக். ஓகே ஐ எம் ஆன் இட். இப்போ வந்துட்டு அந்த என்ன டச் அண்ட் ஹோல்டிங் த ஸ்பின்னிங் ஐக்கான். ஓடுறதுக்கு சொல்கிறானுங்க. ஃபாலோ ஈமேன் அப்படின்றானுங்க. எங்கடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுற நம்ம ஹீரோ வந்து கேட்குறாப்புல. ஓகே ட்ராகன் யூ எக்ஸ்பெக்ட் சம் ஒன் லிட்டில் எஸ். என்னடா ஓட்டானுங்க. பங்க ஃபார்முலா அந்த ஓகே இவனோட ஏதோ ஒரு ஈமேனோட ஏதோ ஒரு ஃபார்முலா வந்துட்டு எடுத்தானுங்க. இன்னொன்று வந்துட்டு நான் சொல்லக்கூடாது, சொன்னால் வந்துட்டு எனக்கு யூடியூப்காரன் வந்துட்டு காப்பிரைட்டு கிளைமு காப்பிரைட்டு ரைட்ஸு எல்லாமே அடிச்சு விட்ருவான். ஓகே ஹோலி ஹொக்கர். நான் ஏதோ தப்பாக சொன்னேன்னு நினைக்காதீங்க, எனக்கு எழுதிருந்தது சொன்னேன் படிக்க தெரில போல். கமானு ட்ராகன் லீவ். இது ஜேசன் யூ ஆல் ரைட். ஐ விஷ் அண்ட் டூ சாண்ட்விச் ஐ வாண்டட். கோ ஃப்ளை. போ அப்படியே பறந்துக்கிட்டே இரு அப்படின்றான். நான் என்ன பறவை ஆடா பறந்துட்டு இருக்கிறது? நானே ஒரு மனுஷன்டா, ஏன்டா இப்படி டென்ஷன் படுத்துகிறேன் ஈமேன். இப்போ வந்துட்டு அவனை வந்துட்டு துரத்திட்டே போகிறான். இன்றைக்கி உன்னை விட மாட்டேன்டா, இன்றைக்கி உன் சாவு என் கையில் தான்டா அப்படின்னு. ஓகே வாங்க லீவ் மீ அலோன். உன்னை தனியாலாம் விட மாட்டேன்டா, உன்னை நீ போட்டு தள்ளாமல் விட மாட்டேன்டா. வரேன்டா டேய் வரேன்டா. ஓகே வாங்க. ஐ எம் டாக்கிங் யுவர் லன்ச் ஸ்டாப்பிங் சேசிங் மீ. துரத்துறது நிப்பாட்டு அப்படின்றான். நிப்பாட்டெல்லாம் முடியாது, நான் மாட்டினடா. ஓகே அவன் வந்துட்டு நம்மளை அடிக்க பார்க்குறான், ஆனால் ஒரு அடி கூட என் மேலே விழல. இப்போ வந்துட்டு ஐ ஹேட் சி யூ கிட் கோ இம்ப்ரெஸ் நியூ மசில். Frank Villano. Frank speaking terms again. Didn't know hell and frozen all. Me now in the night time. ட்வைட்டுன்னு நினைக்கிறேன், சரியா அந்த வரல வாயில். அப்புறம் இந்த வாய் குளறுது கைஸ். அதான் இப்போ கூட பார்த்தீங்களா எப்படி சொல்கிறோம், ஒரு மாதிரி திக்குது. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நான் கூட இப்போ இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து சில டைம் புரியாமல் போயிடும். எனக்கே என்னடா இவன், அதான் நான் தான் என்னடா நம்ம இப்படி பேசி வச்சுருக்கோமா கேவலமாக இருக்கே அப்படின்னு வந்துட்டு தோணும். அதை எப்படி வந்துட்டு சரி பண்ணுறது கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ப்ளீஸ், ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு நானும் வந்துட்டு தெரிஞ்சுப்பேன் என்னடா பண்ணுறது இதுக்கு என்ன பண்ணால் சொல்யூஷன் அப்படின்னு. ஓகே ஐ டிட் லைக் ஏ கிராஷ் அண்ட் லான்ச் ஐ எம் கோனா டெக்ஸ்ட் அட்ரஸ்
அவன் ஏதோ ஒரு அட்ரஸ் சொல்கிறாமா, நாம் இதில் போய் என்னமோ பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு பார்லிமெண்ட்டா என்னடா இது, ஃபிஷரா பரமௌண்ட் பரிடா அந்த மாதிரி இருக்குது பேர் சொன்னங்க. ஓகேங்களா? ஓகே, என்னடா பண்ணுறது. அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன என்னோட கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சேனல் வந்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா அவங்களோட சேனலை லிங்க் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு வந்து போடுறேன். அவங்களுக்கும் போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா நீ என்ன 4 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுருக்கேன். சரி, ஃப்யூச்சரில் தரேன் கைஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைப்பானுங்க, ஏண்டா டேய் இந்த என்ன இது அதான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அப்புறம் போடுறேன்னு சொல்கிறியாடா மென்டல் அப்படின்னுவாங்க. ஓகே, உங்களை 2 பேரை இப்போ வந்துட்டு அடித்து போட்டு ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா இவனுங்களை வந்துட்டு அடிக்கிறதுக்கே ஒரு 2 வேவ்ஸ் ஆகிட்ட ஆகிருக்கும். ஓகே, வாங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோவே வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும்னு தெரியல. ஆனால் எனக்கு 39 நிமிஷத்துக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை. ஸோ வாங்க நம்ம வந்துட்டு போய் இது பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா வேவ் 3 கம்ப்ளீட்டர். பேசிகிட்டு இருக்கும்போதே இதாகிடுச்சு கைஸ். ஓகே இப்போ வந்துட்டு த ட்ராப் ஆஃப் அப்படின்னு வீராவோட ஒரு மிஷன் தான். ஏன்டா ஸ்கிப் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், டேய் இந்த மாதிரி இந்த மிஷன், அதாவது இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, என்னென்னா இப்போ இந்த எப்படி சொல்கிறது, இப்போ இந்த அதாவது என்ன அப்படின்னா, இப்போது அது வாயில நுழைய மாட்டேங்குதே, நான் இப்போ என்ன பண்ணுவேன். இப்போ இந்த மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. நான் அது ஏதாவது இது பண்ண முடியுமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன். அப்போ அவனுக்கு வந்துட்டு சொன்னானுங்க, டேய் அங்கே ஸ்டோரின்னு ஒன்று இருக்கும்டா, இது வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைமாக போய் இது பண்ணது. ஓகேங்களா? இந்த ஸ்டோரின்னு வந்துட்டு ஒன்று இருக்கும்டா, அதை போய் வந்துட்டு நீ இது பண்ணு அப்படின்னானுங்க. அதாவது இது வந்துட்டு நான் கேட்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துலலாம் போய் ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டு லொக்கேஷன் அதான் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போக சொல்கிறானுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டு போவோம். ஓகே, நம்ம பைக் எடுத்துகிட்டு மாசாக போவோம். ஸோ வந்துட்டு அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் வர போகிறாங்க, அந்த ஒரு கெஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் வந்துட்டு நமக்கு ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க. அவங்கள வந்துட்டு நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஒரு 4-5 வீடியோக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். ஓகேங்களா? எப்போ சொல்கிறேன்னா அது வரைக்கும் என் வாய்ஸ் தான் இது. ஓகே, அதாவது உங்களை எல்லாம் நான் அடித்து போட்டு விடுவேன். நீங்கள் என்கிட்ட பிரச்சனை வைத்தால் உங்களுக்கு தான் உயிர் சேரும். அதாவது இதை பேசும் நான் தான் கமலஹாசன். இப்போ கமலஹாசன் அவரோட ஃப்ரான்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிருப்பீங்க, ஏண்டா கேவலமாக கேட்பேன் அப்படின்லாம் மனசுக்குள்ளேயே என்னை கொண்டிருப்பீங்க. ஓகே, வீடியோவில் அடிக்கடி அப்படி தான் நம்ம விஜய் சேதுபதியெல்லாம் வந்துட்டு போவாப்பில். அதுவும் நம்ம தளபதி இருக்க தெரியுமா, யாரும் கோச்சிக்காதீங்க, நானும் ஒரு தளபதி ஃபேன் தான். ஓகேங்களா? இருந்தாலும் அவரோட ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? யாரா நீ ஜோக்கர் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது.
ஓகே, இவனுங்க எது கிரேட் எல்லாம் வாங்க சொல்கிறானுங்க. நம்ம வந்துட்டு போய் பிரேக் த தாத்தா ஏதோ ஒன்று வளரிட்டு இருக்கேன். நீங்கள் திடீர்னு வேறு எதுமோ நினச்சிடாதீங்க. ஒன்றும் இல்லை கைஸ், நெஞ்சரிச்சல் வீடியோவில் என்னடா இவன் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு இப்போ வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஏன்டா பண்ணுறதுலேயே பண்ணிவிட்டு ஒன்றுமே நினச்சிக்காதுன்னு சொல்கிறியா மவனே, அவ்வளோதான் உனக்கு அப்படின்லாம் மனசுக்குள்ளே நீங்கள் இந்த கொன்று திட்டி என்ன வேணால் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்த இதுக்கு வந்துட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஓகே வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு என்னென்னா, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரேஸ் ஓட்ட போகிறோம். யார் அந்த ரேசர் கேர்ள் உனக்கு வந்து வண்டி ஓட்ட நல்லா தெரியுதா அப்படின்னு வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக ரேசர் கேர்ள்னு யாரையோ கூப்பிடணும் அப்படின்றா. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிடுவோம். நான் இந்த வீடியோவில் எல்லாமே கட் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்துட்டு இல்லை. ஓகேங்களா, ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரேஸை வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ என்ன இது வாய்ஸில் ஏதோ மாற்றம் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மன்னிச்சிருக்கேன் கைஸ். நான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணேன். நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணேன்னா, ரெக்கார்ட் பண்ணி திரும்பியும் என்ன ரெக்கார்ட் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஆனால் திரும்பியும் நேற்று கொஞ்சம் தான் என்னால் பண்ண முடிஞ்சு. இப்போ அடுத்த நாள் இண்டிபெண்டன்ஸ் டே, அடுத்த நாள் தான் உட்காந்து பண்ணுறேன். அதாவது இன்றைக்கி 16ஆம் தேதி. ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்ம ரேஸை முடிக்கலை போல். சாரி கைஸ், நம்ம இப்போ தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இவங்களெல்லாம் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க, இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. நானும் ஏதோனா குரலி வித்தெல்லாம் காட்டி இவனுங்கிட்டேருந்து தப்பிச்சிட்ருக்கேன். ஓடுறா மொத்தமாக 3 இது இருக்குதுன்னு நினைக்கிறேன், 3 வேவ்ஸ். அப்புறமா என்ன நான் ஏதாவது உலக வச்சுருந்தா கொஞ்சம் மன்னிச்சிருக்கேன். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓகே வாங்க, நம்ம இப்போ வந்துட்டு இவனுங்க வந்துட்டு நம்மளை வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்கானுங்க. நம்மளை வந்துட்டு எப்படியாவது தள்ளி ஜெயிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறானுங்க. நாம் வந்துட்டு விடுவோமா? நாம் இவங்களுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கோம் அப்படியே. சரி வாங்க, இவனுங்களை வந்துட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் பெருசு, அதனால தான். ஓகேங்களா, ஒன்டங்கிஸ். ஸோ என்னடா திடீர்னு கட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் வீடியோவை ரொம்ப லாங்காக போட்டால் பார்க்க மாட்டீங்க, அதனால தான். ஓகேங்களா, ஓகே இப்போ வந்துட்டு நமக்கு தேவையான பெட்டர் போனஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது. வெல்கம் டு வெகாஸ், கெட்டு பேசிக் பேக். ஓகே, நமக்கு வந்து இப்போது பணம் கிடச்சிருக்கு. $35,000 நினைக்கிறேன். 53,000 $17,000 ஜெம்ஸ். ஓகே கைஸ், இது வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு வாங்குவோம். ஓகேங்களா, ஓகே அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் இதை விட கொஞ்சம் ரிச்சாக இருப்பேன் கைஸ். அதாவது எப்படிப்பட்ட ஒரு ரிச்சு அப்படின்னா, கன்னெல்லாம் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கும். ஆனால் இந்த கேம் ஆல்ரெடி விளாண்டுருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளாண்டதே இல்லை. நான் வந்துட்டு இந்த கேமை வந்துட்டு பார்த்துருக்கேன், ஆனால் ரெகுலராக பார்க்கல. ஒரு சில வீடியோ மட்டும் பார்த்துருக்கேன். இவன் வந்துட்டு ஏதோ ஒரு லெஃப்டில் ஏரியெல்லாம் போகிற மாதிரி அப்போ பார்த்த ஒரு கேம் தான் இந்த கேம். நம்ம பண்ணலாம் அப்படின்னு சரி யோசித்தேன். இப்போ வந்துட்டு ரெக்கார்டு பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு கோ டு த வெண்டர் அப்படின்னு ஏதோ ஒரு இடம் இருக்குது. நான் வந்துட்டு இப்போ அங்கே போய் தான் இது பண்ணோம். இவங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்க, நைட்டு அபவுட் திஸ் வீரன் கேவ் ஃபைட்டிங் ஸ்டக் ஆன் த ஃபைட். இவங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்க போல். இப்போ என்ன பண்ணுறது, ஃப்ராங்கை எப்படி அழிக்கிறதுன்னு. ஓகே, நாமளும் இப்போ ஏதோ ஒன்று இப்போது அவனோ அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்து போயிட்டு இருந்தான். அவனை பிடிச்சி தள்ளி விட்டு கொண்டுட்டான்.
ஓகே வாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டே இருப்போம். இதான் வந்துட்டு என்னோடய மைக். நான் வந்துட்டு இப்போ கிட்ட வச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னடா இவன் ஒழுங்காக ஒரு வீடியோவே போட மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போவும் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, சொன்னதே சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு. இப்போ வந்துட்டு நம்ம ஒருத்தனை வந்துட்டு தொத்திகிட்டே இருக்கோம். அவன் வந்துட்டு டேக் அ டீம். ஓ, அவனை தொத்தணும்ல, அவனோட ஆளுங்கள்லாம் வந்து அடிக்கிறானுங்க. இருங்க, ஓகே, இவனுங்களை வந்துட்டு போட்டு தள்ளிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பாதி பேரை வந்துட்டு சுட்டுடலாம். சாவுங்கடா. ஓகே, அங்கே பின்னாடி ஒருத்தன் போகிறான். ஏண்டா நான் இங்கே ஒருத்தன் முன்னாடி நிற்கும்போது எங்கடா போகிறேன்? ஓகே, இவனுங்களை வந்துட்டு போட்டு தள்ளிடலாம். சாவுங்கடா, எல்லாருமே சாவுங்கடா. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ உயிரோட கூடாது. ஓகே, இவனுங்களை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்துட்டு இவனுங்களை வந்துட்டு கொண்டாச்சு. ஓ, இன்னும் நிறைய பேர் வரானுங்க. ஓகே, நம்ம வந்துட்டு கொள்ளலாம், ஒவ்வொரு பேராக கொள்ளலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஒத்தனாக கொண்டு வந்துருக்கோம். எப்படி கைதி படம் காத்தி மாதிரியே இருக்கேன்னா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டு தள்ளியாச்சு எல்லாரையும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இந்த இதை முடிச்சாச்சு. ஓகே, லூயிஸ் அப்ளைடு த ப்ரெஷர் கெட்டிங் ஏரோ சடன் காஸ்மி ப்ராபப்ளி சைன் த கன்ஸ். யாரோ ஏதோ ஒரு கன்ஸை வந்து எடுத்துட்டாங்களாம். கான சி ஹவுஸ் மீட். காரை கொடுத்துட்டு போடி. வேணும் புல்லிங் த கார் ஜேசன். காரை திட்டிட்டு போயிட்டாங்க கடைசியில். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுங்க ஏதோ ஒரு கால் வந்து விகோட மீட்டு கம்மி, நம்ம வந்துட்டு மீட் பண்ணோம், நீ வா அப்படின்னு வந்துட்டு கூப்பிட்ருக்கான். இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பாட்டில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ், அதாவது இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதை 3 டைப் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. பாய் கைஸ்.